அனைவருக்கும் வணக்கம். இந்த பஞ்ச சபை ஸ்தலங்கள்ல நம்ம இப்ப அடுத்ததா தெரிஞ்சுக்க போறது ரஜத சபை, அதாவது மதுரை. இங்க என்ன அப்படின்னா, உலகத்திலேயே இல்லாத ஒரு பெரிய அதிசய நிகழ்வா, பொதுவாவே நடராஜர் எப்படி இருப்பாருன்னா, இடது காலை தூக்கி நின்னு தான் ஆடிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க இருக்கிற நடராஜர் மட்டும் தன்னுடைய வலது காலை தூக்கி ஆடிட்டு இருக்க மாதிரியான தோற்றத்துல இருப்பார். இதற்கு பின்னணி தான் என்ன? இதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். என்னன்னா, ஒரு முறை மதுரையை ஆண்ட மன்னன் ராஜசேகர பாண்டியன். நம்மளுக்கு தெரியும் ஆயக்கலைகள் 64. 64ல 63 கலைகள் அவருக்கு அத்துப்படி. ஒரே ஒரு கலை மட்டும் அவர் கத்துக்கல. ஆனா பக்கத்துல இருக்கிற சோழ நாட்டு மன்னன் 64 கலைகளையும் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம இந்த சோழ நாட்டு மன்னன் பாண்டிய நாட்டு மன்னன் கிட்ட 64 கலையில ஒரே ஒரு கலைய உன்னால கத்துக்க முடியாதா? அப்படின்னு கொஞ்சம் கேளிக்கையா பேசிடுறாரு. உடனே இந்த ராஜசேகர பாண்டியனும் என்ன பண்றாரு, இந்த 64 கலையில ஒண்ணே ஒண்ணு கத்துக்கல. அது என்னன்னா, அதான் இந்த பரதக்கலை. இந்த பரதக்கலைய நம்ம கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பரதக்கலைய கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. கத்துக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போனோனே தான் அவருக்கு தெரியுது, இந்த பரதத்துல இந்த ஒற்றை காலை தூக்கி ஆடும்போது ஒரு சில நிமிடங்களிலே வலி அவரால தாங்க முடியல. சில நிமிடங்களே இந்த கால தூக்கி நிக்க முடியல. நீ எப்படிப்பா இவ்வளோ நாட்களா, இவ்வளோ வருடங்களா இந்த ஒற்றை கால தூக்கி நின்னு ஆடுற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே எங்க போறாருன்னா, இந்த மதுரை வெள்ளி அம்பலத்துக்கு போறாரு. அங்க யார் இருக்கான்னா, இந்த நடராஜ பெருமான் இருக்காரு. அவர்கிட்ட போய் கையை கூப்பி வேண்டுறாரு, இறைவா காலை மாத்தி ஆடு. சில நிமிடங்கள்ல நின்ற எனக்கே கால் வலி தாங்க முடியலப்பா. நீ இப்படி நிக்கிறத பார்த்து எனக்கு கால் வலிக்குது. என்னால நிச்சயமா தாங்கிக்க முடியல. காலை மாத்தி ஆடு அப்படின்னு கேக்குறாரு. அந்த சிலை கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல அவருக்கு. உடனே என்ன பண்றாரு, நீ இப்ப காலை மாத்தி ஆடல அப்படின்னா உன்னுடைய சந்நிதியிலேயே நான் என்னோட தலையை வெட்டி என்னோட உயிரை மாச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வாளை வேகமா உருவி எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது இந்த நடராஜர் சிலைக்கு என்ன ஆகுதுன்னா, இடது காலை கீழே வச்சுட்டு வலது காலை தூக்கி நின்று ஆடுற மாதிரியான தோற்றத்துல இருக்காரு. இத எதற்காக நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பக்தனோட பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த இறைவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட தோற்றத்திலே ஒரு பெரிய அமைப்ப மாற்றி குடுத்திருக்காரு. சிவபெருமான் எப்படிப்பட்ட ஒரு பக்தனோட பக்திக்கு கட்டுப்பட்ட கடவுளா நம்மளுக்கு காட்சிக்கு தர்றாரு பாருங்க. இப்பவும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிற இந்த வெள்ளி சபை நடராஜர் நம்மளுக்கு எதை உணர்த்துறாரு அப்படின்னா, ஒரு பக்தனோட பக்திக்கு இறைவன் எப்படியெல்லாம் கட்டுப்படுவார் அப்படிங்கிறத ஒரு அளவிட முடியாத செய்தியை நம்மளுக்கு இன்றைக்கும் உணர்த்திட்டு இருக்கார். நன்றி, வணக்கம்.